நண்பர்களே, நீங்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு தெருவில் தான் பிறந்து வளர்ந்திருப்பீர்கள். நீங்கள் வளர்ந்து புழங்கிய ஒரு தெருவிலே அல்லது அந்த தெருவின் சுவர்களிலே உங்களுடைய இறந்து போன தந்தையாரின் கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டிகளை பார்த்த அனுபவம் உங்களுக்கு யாரேனும் உண்டா? நண்பர்களே, எனக்கு உண்டு நண்பர்களே. நான் எந்த தெருவிலே பிறந்தேனோ, எந்த தெருவிலே வளர்ந்தேனோ, எந்த தெருவிலே 63 64 வயது வரை அவருடைய மறைவு வரை இருந்தேனோ, அந்த சுவரின் சுவர்களிலெல்லாம் 4 அல்லது 5க்கும் மேற்பட்ட கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டிகள், இரங்கல் சுவரொட்டிகள். ஒரு சுவரொட்டி எப்போது அதிகம் கருப்பாக இருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியவர் ஒருவரின் கண்ணீர் அஞ்சலியாக அச்சடிக்கப்படும் போது அந்த கருப்பு மேலும் கருப்பாகி விடுகிறது. நண்பர்களே, நான் அந்த சுவரொட்டிகளையெல்லாம் பார்த்து கொண்டே நகர்கிற போது, அல்லது என்னை போல நீங்களும் பார்த்தவர்களில் ஒருவராக இருப்பீர்கள் என்றால், தெக்காசி தன்னுடைய கைகளை உயர்த்தி கொண்டு போய் வருகிறேன் என்று விடை வருவது போல ஒரு இரங்கல் சுவரொட்டி இருக்கும். நெஞ்சை விட்டு அகலாத ஒரு சுவரொட்டி. கைகளை இப்படி உயர்த்தி கொண்டிருப்பார். வழக்கம் போல எப்போதும் மாறாத அவருடைய புன்னகை அவருடைய முகத்திலே இருக்கும். நீங்கள் அந்த சுவரொட்டியை கூட விட்டு நகர்ந்து விடலாம். பேராசிரியர் ராஜேந்திரன் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டது போல இன்னொரு சுவரொட்டி இருக்கும். அந்த சுவரொட்டி ஒரு அஞ்சல் அட்டை வடிவிலே அச்சடிக்கப்பட்டிருக்கும். அஞ்சல் அட்டை வடிவிலே அப்பாவின் முகவரி எழுதப்பட்டு அந்த கண்ணீர் அஞ்சலி இருக்கும். இந்த தெக்காசி நூற்றாண்டு கருத்தரங்கிலே அவருக்கு நாம் போற்றுதல் செய்வோம் எனில் நிச்சயமாக ஒரு அஞ்சல் அட்டை வாயிலாகவே நாம் அந்த போற்றுதலை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன்.